இதில் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, நீ இங்கே வந்திருக்கிற விஷயம் அந்த ரத்த கட்டியிருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீ வெளியில் வருவ அப்படின்றதுக்காக தான் உனக்காகவே வெளியில் அந்த ரத்த காட்டேரியும் காத்துட்ருக்கு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு பேக் டு ரியல் லைஃப். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக 2 தரமான உண்மை சம்பவத்தோட வந்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சம்பவத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த இடத்துல ஒரு பையன் கிரிக்கெட் விளையாட போகலான்னு போகிறான். பட் போன இடத்துல அவனுக்கு காத்திருந்த ஒரு பேரதிர்ச்சி, அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கு மேலே சொன்னால் சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அண்ட் செகண்டாக பார்க்க போகிற இன்சிடென்ட் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க லைஃப்பில் நடந்தது, ஸ்டில் இப்போவும் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளத்தில் இப்போவும் அவங்க மாட்டிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு பாம்பு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது என்ன ஏது அப்படின்றது இந்த 2 இன்சிடென்ட்டை நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரிய வரும். இதுலயும் அந்த 2வதா பார்க்க போற அந்த சம்பவத்தோட சொல்யூஷன் என்ன அப்படின்றது நீங்க தான் என் ஃப்ரெண்டுக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ பொறுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே நீங்க வந்து நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர். இவரோட நேம் தனிகேவேல். இவர் விழுப்புரம் மாவட்டத்தையும் சேர்ந்தவர். ஆனால் இந்த பேய் சம்பவம் இவரோட லைஃப்பில் தான் நடந்திருக்கு. சொல்ல போனால் இவர் பசங்க கூட கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு போயிருக்காரு. போன இடத்துல தான் ஒரு பயங்கர விஷயத்திலையும் மாட்டிருக்காரு. அந்த சம்பவமும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அந்த தனிகவேல் இவரும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காரு. அந்த காலேஜ் லைஃப்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. தனிகவேல் இவங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த வீக்கெண்ட் ஆனால் மோஸ்டா நிறைய பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு போவாங்க. அதே போல தான் தனிகவேல் இவரும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீக்கெண்ட் ஆனா கண்டிப்பா கிரிக்கெட் விளையாட போகலாம் அப்படின்னு கும்பலா கிளம்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் இவங்களும் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு அவங்க ஏரியால இருக்கிற ஒரு கிரவுண்டுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு 2 டீமா பிரிகிறாங்க. அப்படியே கிரிக்கெட் விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஆப்போனன்ட் டீம் இவங்க பேட்டிங்கும் சூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க இப்ப பேட்டிங், தனிகவேல் இவங்க டீம் பவுலிங்கும் போட போறாங்க. ஸோ அதனால இவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தரும் பவுலிங்கும் போட ஆப்போனன்ட் டீம் அப்படி இப்படின்னு தூக்கி அடிச்சுட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிற பால் ரொம்பவே வேகமா அடிக்கிறதுனால அந்த 6 லைன்லாம் தாண்டியும் போயிருது. இதுல ஃபீல்டிங் நிக்கிற பசங்க அந்த பாலை எப்படியோ அங்க இருக்கிற புதரெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படிதான் ஒரு பால் தூக்கி அடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம தனிகவேல் இவரையும் தாண்டி போகுது. பட் தாண்டி போன பால் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இரும்பு கம்பியாலான வேலிகள்லாம் இருந்துட்டும் இருக்கு. அந்த பால் அந்த வேலியை தாண்டி போய் விழ தனிகவேல் இவர் தான் அதை தாண்டி எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இங்க தானே இருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அந்த வேலியை தாண்டி அந்த சைடும் போறாரு. அங்க இருக்கிற அந்த பால் எடுத்து பசங்க கிட்டயும் தூக்கி போட்டுறாரு. இப்ப மறுபடியும் இந்த பக்கம் இருந்து அந்த வேலியை தாண்டணும்ல. அண்ட் அங்க இருக்கிற வேலியில பாத்தீங்கன்னா அந்த கம்பிலாம் ரொம்பவே ஷார்ப்பா நீட்டா இருந்துட்டு இருக்கு. இவரும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏறுறாரு. அப்படி ஏறும்போது பாத்தீங்கன்னா கையில அந்த கம்பியும் ஆழமா குத்திடுது. குத்துனதுல பாத்தீங்கன்னா ரத்தம் அதிகப்படியா அந்த இடத்துலயும் ஊத்தவும் ஆரம்பிக்குது. இவரும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அதை டைட்டா பிடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே தாண்டியும் வந்துடுறாரு. தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஓரமா உட்காந்து ரெஸ்ட் இருப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. பொதுவாக பசங்கனாலே இந்த மாதிரி விளையாட்டு டைம்ல ஏதாச்சும் அடிபட்டதுன்னா அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதே போல தான் தனிகவேல் இவரும் விளையாடிட்டு இருக்க. பட் இவரோட கையில இருந்து அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே சிந்திட்டும் இருக்கு. இதை இவரும் கண்டுக்காம விளையாடிட்டும் இருக்காரு. அப்படி விளையாடிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் தனிகவேல் இவரும் அந்த ஃபீல்டிங் தானே நின்று இருக்காரு. அப்போ சடனா இவர் பின்னாடி இருந்து யாரோ இவரை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரியா இருக்கு. இவரும் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே எவனோ லூசு பையன் நம்ம பசங்க தான் அதெல்லாம் பண்ணிருப்பானுங்க அப்படின்னு நினைச்சு இவரும் அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி இடம் காலியா இருக்கும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளை காணும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேற இடத்துல நிக்கிறாங்க. அதோட நிறைய பசங்க ஃபீல்டிங்கும் இருக்காங்க. விளையாடாத பசங்க வெளியில இருந்து வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா எல்லாரும் தள்ளி தள்ளி இருந்துட்டு இருக்காங்க, எப்படி என்ன பின்னாடி தள்ளினா அந்த ஃபீல் கிளியரா தெரிஞ்சது. நானும் கீழே விழுந்தேன். ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே காணுமே அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிக்கிற இவருடைய ஃப்ரெண்ட்ல ஒருத்தர், டேய் நீ என்ன தள்ளி விட்ட அப்படின்னு கேட்க அங்க நிக்கிற அந்த நண்பரும், டேய் நான் எங்க நிக்கிறேன் நீ எங்க நிக்கிறேன், நான் எப்படி உன்னை தள்ளி விட முடியும்
அப்படின்னு கேட்க தணிகைவேல் இவரும் சரி நம்ம தான் தெரியாம கால் தடுமாறி கீழே விழுந்திருப்போம், அது யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்கும், அதெல்லாம் கண்டுக்க வேணாம், நாம விளையாட்டை பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் எந்திரிச்சு நின்று வரபால தடுக்கலாம் அப்படின்னு காத்துட்டும் இருக்காரு. அப்படி காத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் பக்கத்திலே லைட்டா இந்த முள் புதர் மாதிரியும் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பால் வருமா அப்படின்னு இவரும் காத்துட்டு இருக்கும் போது 2வது தடவை இவரையும் மறுபடியும் யாரோ வேகமா தள்ளி விடுறாங்க. அப்படி தள்ளிவிட்ட அந்த ஒரு விஷயம் தணிகைவேல் இவரு ரொம்ப தூரம் போய், அதாவது பக்கத்துல முள் புதர் இருக்குல்ல அதுலயும் போய் விழுந்துடுறாரு. அங்க இருக்கிற முள்ளம் இவரோட உடம்புல அங்க எங்கன்னு குத்தி நிறைய இடத்துல ரத்தம் வந்துட்டு இருக்கு, ரத்த சொட்டுகள்லாம் வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் அங்கிருந்து எந்திரிச்சு அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் விளையாடுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எதிர் டீமோட ஆட்டமும் முடியுது. அடுத்து தணிகைவேல் இவங்க டீமும் ஆடணும். இதுல தணிகைவேல் இவரும் பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி போறாரு. அண்டு போயிட்டு வர பால அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது மறுபடியும் இவர் பின்னாடி இருந்து யாரோ தள்ளியும் விட்டுருக்காங்க. இவரும் கீழே விழுந்து மறுபடியும் முட்டில் அடிபட்டு முட்டில இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. கீழே விழுந்து எந்திரிச்ச தணிகைவேல் இவரும் பின்னாடி கீப்பிங்கில் ஒரு பையன் நிற்பான்ல ஆப்போனன்ட் டீம், அவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர்கிட்டையும் டேய் நீ என்ன தள்ளி விட்ட அப்படின்னு கேட்க, மச்சான் நான் எதுவும் தள்ளி வரலடா, நீயே தான் ஏதோ தடுமாறி கீழே விழுந்த மாதிரி இருந்தது, அண்ட் நான் பக்கத்தில் கூட வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தணிகைவேல் இவருக்கும் ஒரு மாதிரி உணர்வும் ஏற்படுது. இவர் கீழே விழுந்து எந்திரிச்சதுலேருந்தே ஏதோ இந்த அமானுஷமான உணர்வு இவரை சுற்றி இருக்கிற மாதிரியும், யாரோ வாண்டடா இந்த ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் என்னை தாக்க முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு இவருக்கும் தோண ஆரம்பிக்குது. இப்பதான் இவருக்கும் லைட்டா பயமா வர, சரி நம்ம விளையாடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இவரும் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா விளையாடி முடிக்கிற வரைக்கும் யாரோ இந்த கிரவுண்ட்ல இருந்து இவரே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு உணர்வு, ரொம்ப நேரமா இவரை வாட்ச் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கும் இருக்கு. சுத்தி சுத்தி பாக்குறாரு. இவங்க பசங்க எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. ஆனா அவங்க பாக்குறதுல இவருக்கு எந்த உணர்வுமே இல்லை. ஆனா ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் என்னை பாக்குற மாதிரி இருக்கு, என்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இவருக்கும் ஒரு ஃபீல் தனியாகவும் தெரியுது. இதுக்கப்புறம் மேட்சும் முடியுது, இவங்களும் வின் பண்றாங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலாம், எனக்கு ஏதோ மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு, சம்திங் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. அப்படி வீட்டுக்கு போகும்போது தணிகைவேல் இவரோட உடம்புல அடிப்படாத இடம், அதாவது முள் குத்தாத இடம் அப்படின்னு எதுவுமே இல்லை. நிறைய இடத்துல முள் குத்தி அங்கங்க ரத்த காயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த கையிலையும் ஒரு பெரிய இரும்பு குத்தி ரத்தமும் வந்திருக்கு, முட்டிலையும் அடிப்பட்டு ரத்தமும் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண மாதிரி தான் வீட்டுக்கும் போறாரு. வீட்டில் அம்மா அப்பா பார்க்கறதுக்குள்ள போய் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு குளிச்சுட்டு மருந்தெல்லாம் வச்சுட்டு வந்துடுறாரு. வீட்லயும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் இவனை திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவரையும் ஃப்ரீயா விட்டுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் வருது. ஆனா இவரும் அன்னைக்கு நைட்டு சாப்பிடாம போய் தூங்கிடலாம் அப்படின்னு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்படியே சரியா டைம் 12லேருந்து 1க்குள்ளேயும் இருக்கும். இந்த பர்டிகுலர் டைம்ல தணிகைவேல் இவரும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிற இவரோட நடு மண்டையில யாரோ நறுக்குன்னு கொட்டினா எப்படி இருக்கும், சுள்ளுன்னு வலிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வலியோட இவரும் தலையை தைச்சிட்டு எந்திரிக்கிறாரு. யாராவது கொட்டினா அம்மாவா அப்பாவா இல்லை யாருன்னு சுற்றி பார்த்தா இவருக்கு பக்கத்தில் யாருமே இல்லை. அம்மா அப்பாலாம் தள்ளி தள்ளி தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவரை கொட்டினது யாருன்னு தெரியல. வலியில் துடிக்கிறாரு. நார்மலாக நம்ம கிளாஸ்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் வேணும்னே கொட்டுவானுங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலி தான் இவருக்கும் இருக்கு. தலையை பயங்கரமா அப்படி பிடிச்சி அழுத்திட்டும் இருக்காரு. அந்த அளவுக்கு வலி ரொம்பவே அதிகமாகவும் இருக்கு. சொல்ல போனா இந்த வலியில அடுத்த அரை மணி நேரத்துக்கு இவருக்கும் தூக்கம் வரல. அந்த தூக்கம் இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதும் அந்த கிரவுண்டில் சம்திங் ஏதோ ஒன்று இவரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்ததில்ல. சேம் அதே மாதிரி தான் இப்போ இவருக்கு யாரோ என்னை பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவருக்கும் தோண ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ தணிகைவேல் இவரும் வீட்டில் இருக்காரு. அம்மா அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கதவு எல்லாமே சாத்தி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உணர்வு எப்படி வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவரை அறியாமலே தூங்கிடுறாரு. பட் தூங்குற அந்த ஒரு விஷயமும் வந்து கொஞ்சம் அறத்தூக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவரை சுற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா இவருக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் தூக்கமும் இருந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த தட்டுற சத்தம் இவருக்கும் கேட்குது, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் கேட்குது. ஆனால் அப்பா அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தனிக்கு இவரும் எந்திரிக்கிறாரு, போய் கதவை திறக்கலாம் அப்படின்னு. இவருக்கும் அந்த சமயம் தோன்ற விஷயம், எவன்டாது இந்த நேரம் கதவை தட்டிட்டு இருக்கான் அப்படின்னு போய் கதவை திறந்து பார்த்தா இவரோட வாழ்க்கையில பார்க்காத விஷயம், இதுக்கப்புறமும் பார்க்கக்கூடாத ஒரு விஷயமா அங்க ஒரு கொடூர உருவமும் நின்றுருக்கு. அந்த உருவம் பார்க்கறதுக்கு ஹைட்டா ஜெயஜாண்டிக்கா அப்படிலாம் இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹைட்டு கம்மியாக வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பெண்ணோட உருவம் மாதிரியும் இருக்கு.
அந்த உருவத்தை சேர்ந்த அந்த பெண் ரொம்பவே விகாரமாக வந்துட்டு இருக்காங்க. மூஞ்செல்லாம் ரத்தம் ஒழுவிட்டு பார்க்கறதுக்கே மரண பீதியை கிளப்புற மாதிரி தான் இருந்துட்டும் இருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்தா அடுத்த செகண்டே அப்படியே கை கால் நடுக்கத்தோட தணிகைவேல் இவர் அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே ஒரு விஷயமும் யோசிக்கிறாரு. இன்னைக்கு தான் என் கடைசி ராத்திரியாக இருக்க போகுது. ஏன்னா நான் கிரிக்கெட் விளையாடும் போதுலேருந்து எனக்கு ஒரு அமானுஷமான உணர்வு இருந்தது. அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. கண்டிப்பாக இது ஏதோ என்ன பண்ண வருது. அது இன்னைக்கு ராத்திரியா எப்பன்னு தெரியல. ஆனால் இன்னையோட என் சோழி முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் இவரும் பயத்தோட அங்கே இருக்கிற உருவத்தையும் பார்த்துட்ருக்காரு. இந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் தணிகைவேல் இவரும் சடனாக கதவு மூடிடுறாரு. கதவு மூடினதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த, அதாவது இவர் பார்த்த விஷயத்த அவங்க அப்பாகிட்டையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வாசலில் ஏதோ ஒரு உருவம் இருக்குப்பா, பார்க்கறதுக்கு ரத்த கிளறியம் கோரமாக ஹைட்டு கம்மியாகவும் இருக்குன்னு சொல்ல. பட் அப்பா சிம்பிளாக கண்ணை மூடிட்டு, அவர் எந்திரிச்செல்லாம் பார்க்கல, கண்ணை மூடிட்டு டே கனவு ஏதோ கண்டுட்டு இருக்காதரா வந்து தூங்கு அப்படின்னு அவரும் அந்த ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்கல. பா இங்கே ஒரு உருவம் நிற்குதுன்னு சொல்கிறேன், நீ என்னடா கனவு காண்டுன்னு சொல்கிறிய அப்படின்னு இவரும் முழிக்க. அப்போ தணிகைவேல் இவர் யோசிக்கிற விஷயம், இதுக்கப்புறமும் நான் அப்பாகிட்ட சொல்லி அவர் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போதும் பிரச்சனை விபரீதமாக மாறத்துக்குள்ளே சைலண்ட்டாக நம்மளே போய் படுத்துடலாம் அப்படின்னு இவரும் அதுக்கப்புறம் கதவை திறக்காமல் சைலண்ட்டாக அவங்க வீட்டுக்குள்ளேயும் படுத்துட்டு இருக்காரு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒருத்தவங்க இங்கேயும் அங்கேயும் ஓடுற சத்தம் தணிகைவேல் இவருக்கும் கேட்குது, அப்பாவுக்கும் கேட்குது, அம்மாவுக்கும் கேட்குது. ஆனால் அப்பா அம்மா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊராளுங்க யாராச்சும் வெளியில் சுற்றிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களும் நினச்சிட்டு இருக்க. ஆனால் தணிகைவேல் இவருக்கு அதில் ஒரு சந்தேகமும் இருக்கு. நம்ம ஏரியா ஆளுங்க சுற்றுறதா இருந்தால் அது ஏன் நம்ம வீட்டு வாசல்லே ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற அந்த சத்தம் அப்படியே நின்று அடுத்தபடியாக அந்த ஓடுற சத்தம் எங்கே கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க சடனாக உள்ளே வந்து இங்கே அங்கன்னு ஓடனா எப்படி இருக்கும். அந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் தணிகைவேல் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மரண பீதியிலேயே பெட்ஷீட்லாம் இழுத்து போத்திட்டு நடுக்கத்திலே படுத்துட்டு இருக்காரு. அப்போ இவர் யோசிக்கிற விஷயம், இந்த ஓடுற சத்தம் எனக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை அப்பாக்கும் அம்மாவுக்கும் கேட்குதா, ஏன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு இவரும் சரி ஏதா இருந்தாலும் என்னோட போட்டும் அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களையும் ஃப்ரீயாக விட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஓடுற சத்தம் கண்டினியூவாக கேட்க இவர் அந்த பயத்தில் இருக்க ஒரு லெவலுக்கு மேலே டயரில் இவரை அறியாமலே தூங்கிடுறாரு. அந்த தூங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனை அப்படியே முடியுது. நைட் அதுக்கப்புறமும் விபரீதமாக எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஆனால் இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த நாள் நடக்கவும் ஆரம்பிக்குது. ஆனால் அப்பா வரைக்கும் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா இவங்க யாருக்குமே தான் வீட்டை சுற்றி அமானுஷ்யமான விஷயம் ஏதோ நடக்குது அப்படின்னு பெருசாக எந்த ஒரு விஷயமும் தெரியல. ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள், அதாவது தணிகைவேல் இவருக்கு இந்த சம்பவம் ஆரம்பித்தா அந்த வார இறுதிக்குள்ளேயும் அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி விஷயம் இதுதான் புரிய வருது. அன்னைக்கு ஒரு நாள் தணிகைவேல் இவங்க அப்பா காலையில் எந்திரிச்சு குளிக்க போகலாம் அப்படின்னு பாத்ரூம் கிட்டேயும் வராரு. பாத்ரூம் கதவெல்லாம் மூடிதான் இருக்கு. பட் பாத்ரூம் கதவை திறக்க வரலான்னும் போது அந்த பாத்ரூம்குள்ளே யாரோ பேசிட்டு இருக்கிற சத்தம், அதாவது முணுமுணுத்து பேசுகிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்க அப்பா இவரும் என்ன இது சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்தில் இவருக்கு அந்த பாத்ரூம்லேருந்து தான் வருது அப்படின்னு தெரியல. இந்த பாத்ரூமை சுற்றி யாரோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இவரும் சைட்லலாம் எட்டி பார்க்குறாரு. யாருமே இல்லை. அப்போ தான் இந்த பாத்ரூம் கதவு கிட்ட காதை வச்சு கேட்கும்போது உள்ளுக்குள்ளே இருந்து தான் இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு இவருக்கும் புரிய வர, பாத்ரூம்குள்ளே யாருடா இருக்கா, வெளியில் தாப்பால் போட்டிருக்கு, உள்ளே யார் இருப்பா, நம்ம பையனாக இருப்பானோ, இது நம்ம பையன் குரலும் கிடையாது, நம்ம மனைவி குரலும் கிடையாது, அப்போ யாராக இருப்பா அப்படின்னு இவரும் அந்த குரல் கேட்டுட்டு இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு உள்ளே யாரும் இருக்காங்க அப்படின்னு. அந்த பாத்ரூமோட தாழ்பாலை திறந்துட்டு கதவை திறந்து பார்த்தா பாத்ரூம் எம்டியாக தான் இருக்கும். இவர் திறந்ததுக்கப்புறம் அந்த குரல் அப்படியே அப்ரப்டாக ஸ்டாப் ஆயிடுது. அப்பா இவருக்கும் அந்த பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் அந்த சமயம் பயமாகவும் இருந்திருக்கு. ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவரும் சரி வேலைக்கு டைம் ஆகுது போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அதை பெருசாக எடுத்துக்காம குளிச்சுட்டு அவரோட வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு சைடு அப்பாவுக்கு இவருக்கு இந்த ஒரு விஷயம் நடக்க, இதே சமயம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இன்னொரு சம்பவமும் நடக்குது. ரெண்டுமே சைட் பை சைடா. அன்னைக்கு தணிகைவேல் இவங்க அம்மா கறிக்கடையில் போயிட்டு மட்டன் வாங்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க காலையில். அப்படி போன கடையில் மட்டன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நடந்து தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அம்மா இவங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கும் தெரியுது. யாரோ என் பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான், இரு கிட்ட வரட்டும்
பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்துட்டே இருக்க. ஆனால் பின்னாடி வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் எவன்டா அது என் பின்னாடி வரான் அப்படின்னு இவங்க திரும்பி பார்த்தா இவங்க பின்னாடி சொல்ல போனால் அந்த பர்டிகுலர் சமயம் அந்த வழியாக ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இவங்களுக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா இது, பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். என் காலடி சத்தத்தை கூடவே பின்னாடி அந்த காலடி சத்தமும் ரொம்பவே தெளிவாக கேட்டது. யாரா இருக்கும் அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு மறுபடியும் நடந்து வரும்போது மறுபடியும் அதே மாதிரி பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாவது ஒரு காலடி சத்தமும் இவங்களுக்கு நெருக்கத்தில் கேட்க இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனை அப்படின்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வீடை நோக்கி. அப்படி அவங்க வேகமாக ஓடும்போது இவங்க ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி ரெண்டாவது ஒரு நபர் துரத்திட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடுற சத்தமும் இவங்களுக்கும் கேட்க எப்படியோ வேகமாக வீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு திரும்பி பார்த்தா யாருமே இவங்களை துரத்திட்டும் வரல. உடனே இப்படி நடக்கிற விஷயத்த இவங்க கணவர்கிட்டையும் சொல்ல, எங்க இந்த மாதிரி கறி வாங்கிட்டு வரும்போது யாரோ என்ன பின்தொடர்ந்துட்டு வந்தாங்க, பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளையும் காணும், ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு இப்படி இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவங்க கணவரும் எது எனக்கும் இப்போது பாத்ரூமில் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூமில் யாரோ இருக்கிற மாதிரியும் முணுமுணுத்துட்டு இருக்கிற மாதிரி சத்தமும் கேட்டுது. அப்படி எனக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு சத்தம் அக்கம் பக்கத்துலலாம் வரல, பாத்ரூம் உள்ளேருந்து தான் வந்தது. அடு பாத்ரூமோட தாழ்பாலும் வெளியிலேருந்து தான் போட்டிருக்கு. கதவை திறந்து பார்த்தா உள்ள யாருமே இல்லை. அப்போவே அந்த ஒரு சத்தம் அடங்கிருச்சு. இங்கே என்னதான் நடக்குது? அண்டு ஒரு வாரமாகவே நம்ம பையன் ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கான். அன்னைக்கு வீட்டு வாசலில் ஏதோ நிற்குதுன்னு சொன்னான், நம்மளும் அதை பெருசாக கண்டுக்கல. ஒரு வேலை அதோட வேலையாக தான் இருக்குமோ? அப்படி அதோட வேலையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, இதுக்கு மேலேயே நம்ம வளர விடக்கூடாது. ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு இவங்களை யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தனிகவேல் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நண்பருக்கு கால் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த பேய் ஓட்டுறவங்க பேய் அடக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்கும்போது அப்போ அந்த நபர் சொல்கிற விஷயம், மச்சான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் நம்பிக்கையான ஆளுங்கன்னு யாருமே இல்லை, ஆனால் எனக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக தெரியும், ஆனால் அவர் இந்த ஊர் இல்லை கொல்லிமலையில் இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவர்கிட்டையும் போயிட்டு விஷயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, அவங்க அட்ரஸ் வேணா தரேன் அவங்ககிட்ட போய் பாருன்னு சொன்னதுக்கப்புறம் உடனே அந்த அட்ரஸை வாங்கிட்டு தனிகவேல் அப்பா அம்மா இவங்க 3 பேருமே இப்போ கொல்லிமலைக்கும் கிளம்புறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த நபர் அந்த பேய் ஓட்டுற நபர் பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது என் குடும்பத்தில் எனக்கு இப்படி நடக்குதுன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க ஷேர் பண்ணல. அவரை பார்த்ததுக்கப்புறம் அவரும் அதிர்ச்சி தரா மாதிரி ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. அது என்னன்னா, தனிகவேல் இவரையும் பார்த்துட்டு நீ இன்னும் சாகலையா, நீ எப்பவோ இறந்திருக்க வேண்டியது அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் இங்க இருக்கிற அப்பா அம்மா பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டும் இருக்காங்க. இவர் என்னடா சொல்றாரு அப்படின்னு. என்ன சாமி என்ன சொல்றீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உங்க பையன் அப்பவே இறந்திருக்க வேண்டியது, ஆனா இப்போ அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உங்க குலதெய்வம் தான், கவலைப்படாதீங்க, நீங்க எப்படியோ யாரை கேட்டீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இங்க வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் நம்பிக்கை தர மாதிரி பேசுறாரு. அப்ப அந்த நபர் தனிகவேல் இவரை பார்த்து, தம்பி நீ எங்க போயிட்டு வந்த, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு நீயே உன் வாயில சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தனிகவேல் இவரும் சொல்றாரு, ஆமாய்யா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பசங்க கூட கிரிக்கெட் விளையாடவும் ஒரு மைதானத்துக்கு போயிருந்தேன், அங்க விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையும் வீட்டுல இவ்வளவு விஷயமும் நடக்க ஆரம்பிச்சது, ஆனா அங்க நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணல, எனக்கும் பெருசா எதுவுமே நடந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நல்லா யோசி, உனக்கு அங்கே எதுவுமே நடந்த மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சாமி சின்ன சின்ன அடிபட்டது, அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, தம்பி பிரச்சனை அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது, நீங்கள் பந்து விளையாட போனால் அந்த மைதானத்துக்கிட்ட காட்டேரி உலாவிட்டு இருக்கு, அது ஒரு ரத்த காட்டேரி உலாவிட்டு இருக்கு அப்படின்றது உங்கள் ஊர் மக்களில் ஒரு சில பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் சின்ன பசங்களான உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அதை நீங்கள் பெருசுப்படுத்திக்காம அங்கேயே போய் விளையாடுவீங்க. அதே மாதிரி தான் நீ அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கும்போது உன்னுடைய ரத்தம் கீழே சிந்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது தனிகவேல் இவரும் சொல்றாரு, ஆமா சாமி அங்க வேலையை தாண்டும் போது ஒரு கம்பி பெரிய கம்பி கையில குத்திருச்சு, ரொம்ப ஆழமா இறங்கி நிறைய ரத்தம் போச்சு, இது மட்டும் இல்லாம யாரோ 3 தடவை என்னை கீழே தள்ளி விட்ட மாதிரி இருந்தது, அதுல 2வதா முள்ளில் ஒரு தடவை யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்தது, உடம்புல முள்ளு குத்தி ரத்தமும் வந்தது, அது 3வதா கிரிக்கெட் விளையாடும் போதும் யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்தது, முட்டிலையும் அடிபட்டு ரத்தம் வந்ததுன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற அந்த பேய் ஓட்டுறவர் ஒரே விஷயம் தான் சொல்றாரு, அங்க இருக்கிறது ரத்த காட்டேரிப்பா, உனக்கு ஆரம்பத்துல இருந்தே
ரத்தம் வெளிவராத அளவுக்கு சும்மா அடிபட்டு இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஆரம்பத்திலே உன்னோட ரத்தம், அதுவும் அதிகப்படியான ரத்தம் வெளியில் வந்ததுனால இந்த ஒரு ரத்த வாடைக்கு அங்கே இருக்கிற அந்த கெட்டது அந்த ரத்த காட்டேரியும் உன் ரத்தத்தோட ஸ்மெல்லுக்கும் வந்து உன் ரத்தத்தையும் சுவைச்சு பார்த்துருக்கு. அதுக்கு உன்னுடைய ரத்தம் ரொம்பவே பிடிச்சதுனால தான் ஃபர்ஸ்ட் டைமாக உன்னை கீழே தள்ளி விட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக கீழே தள்ளி விட்டதில் உனக்கு எந்த அடியும் படலை. அதனால தான் ரெண்டாவது அடையாக முள் இருக்கிற இடமா பார்த்து உன்னை தள்ளி விட்டு இன்னும் உடம்புல இருந்து ரத்தம் வர வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரத்தமும் வந்திருக்கு. அப்படி வந்த ரத்தத்தையும் அந்த ரத்த காட்டேரியை சுவைச்சிருக்கு. மூணாவது அடையாக அதுக்கு ரத்தம் வேணும்னு தான் நீ திரும்பவும் விளையாடும் போது அது உன்னை தள்ளி விட்டுருக்கு. அப்போ முட்டில் அடிப்பட்டு ரத்தமும் வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே அங்க இருந்த அந்த ரத்த காட்டேரி தான் காரணம். அதுக்கு உன்னோட ரத்தம் வேணும் அப்படின்றதுனால தான் உன்னை பின்தொடர்ந்து உன் வீட்டுக்கும் வந்திருக்கு. அதோட பாதிப்பு தான் உன் வீட்லயும் இருந்திருக்கும், உன் அப்பா அம்மாவுக்கும் காட்டிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அப்படியே மறண்டு அவரையே பார்க்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? நீ இங்கே வந்திருக்கிற விஷயம் அந்த ரத்த காட்டேரிக்கும் தெரிஞ்சிருக்கு. நீ வெளியில் வருவ அப்படின்றதுக்காக தான் உனக்காகவே வெளியில் அந்த ரத்த காட்டேரியும் காத்துட்ருக்கு. இப்போ நீ இங்கே எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் நீங்கள் இருந்து வெளியில் போனோன்னா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த பிரச்சனைலேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. உடனே தணிகைவேல் இவர் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த ரத்த காட்டேரியை இந்த இடத்துல கூப்பிட்ற மாதிரிலாம் இல்லை. தணிகைவேல் இவருக்கு ஒரு சில விஷயங்கள் அந்த பூஜை எல்லாம் பண்ணி இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் அவருடைய இடுப்புலையும் கட்டி விடுறாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு செப்பு தகடையும் எடுக்கிறாங்க. அந்த தகடில் இது ஏதோ வார்த்தைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டு அதை அப்படியே சுருட்டி ஒரு துணிலையும் மடிச்சு இவருடைய கையிலையும் கட்டியும் விடுறாங்க. அப்படி கட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் உன் வாழ்க்கையில அந்த மைதானத்துக்கிட்ட, அதாவது இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதும் அந்த பக்கம் மட்டும் போயிடாது. ஏன்னா இப்போதைக்கு உன் கையில இருக்கிற இந்த ஒரு விஷயம் கரண்டு விழுந்தாலும் சரி, இதனை கழட்டி போட்டாலும் சரி, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இது உன் உடம்போடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீ கழட்டி போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுபடியும் எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த மைதானத்துக்கு நீ திரும்ப போகக்கூடாது. அப்படி போனோம்னா திரும்பவும் அந்த ரத்த காட்டேரி உன்னை ஆக்கிரமிச்சிடும். அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ பார்த்து சூதானமாக நடந்துக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பொருள்லாம் கொடுக்குறாங்க. இதை உங்கள் வீட்டில் அங்கங்கன்னு கட்டி வைங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்களையும் அனுப்பி வச்சதுக்கப்புறம் தான் இவங்களும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க. அப்படி பண்ணிவிட்டு அன்னைக்கு தூங்கும்போது அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா தணிகைவேல் பசங்க கூட கிரிக்கெட் விளையாட போகிறதா இருந்தால் டெய் அந்த இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன், ஒன்று லொக்கேஷனை மாற்று, இல்லைனா கிரிக்கெட்டே வேண்டாம் அப்படின்னு இவரும் அந்த காட்டேரி சுற்றிட்டு இருந்தா அந்த திசை பக்கம் போகாமல் தான் இருந்துட்டு இருக்காரு ஸ்டில் இப்போ வரைக்கும். ஆனால் இவரையும் மீறி அந்த பக்கம் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிர்பந்தம் வந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா டைம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இவருக்கு வரக்கூடாது அப்படின்னு நாமளும் ப்ரே பண்ணிப்போம். ஸோ தணிகைவேல் இவருக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, உங்களுக்காக இன்னைக்கு சம்பவத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட் அண்ட் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவல் முன்னேறும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இதோட பெறுது உங்கள் நான்.